இது வந்து மட்டன் குழம்போட ரெசிபி தான். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து 2 கிலோ மட்டன். அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துட்டு, ஒரு கையளவு சின்ன வெங்காயம் 1லேருந்து 1.5, அது வந்து 2 கட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து ஒரு 3 சின்ன தக்காளி. அதை நல்லா வதக்கணும்னா உப்பு போடலை. அப்புறம் மட்டனை சேர்த்து நல்லா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தண்ணி பிரிஞ்சு வர வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடணும். போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் தான் கல் உப்பு போடணும். முன்னாடியே போட்டோம்னா வேகாது. அதை நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு உருளைக்கிழங்கு வந்து குழந்தைங்களுக்காக உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிட்டேன். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் கொடுக்கணும். மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகணும். நல்லா வேக விடுங்க. ஒரு 3/4 பதத்துக்கு வேகணும். இப்படி வெந்ததுக்கு அப்புறமே நான் ஒரு குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் கலந்தது வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சிக்கன் 65 பொடி இருக்குல்ல, அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்தளவு. நான் வந்து செமி கிரேவி மாதிரி தான் வச்சேன். சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம், பிரியாணிக்கும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். உப்போட அளவு நீங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 35 நிமிஷம் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.